போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சூரிய வம்சத்தில் அதாவது இஷ்வாகு குலத்தில் வந்த நிமி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து அவர் ஆதிபராசக்தி நோக்கி 5000 ஆண்டுகள் ஒரு தீவிரமான கடும் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அதை பண்ணி தருமாறு அவரோட குலகுருவான வசிஷ்டர் கேட்டார். வசிஷ்டர் வந்து இதே மாதிரி ஒரு யாகத்தை 500 ஆண்டுகள் நான் வந்து இந்திரனுக்கு பண்ண போகிறேன், அது ஏற்கனவே நான் சம்மதிச்சிட்டேன், அந்த யாகம் பண்ணிவிட்டு நான் வந்து உன் யாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்னர் சொல்கிறாங்க, நான் யாகத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், அவ்வளோ நாள் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வசிஷ்டர் இல்லாமல் அவர் கௌதம முனிவர் வச்சு அந்த யாகத்தை துவங்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் வசிஷ்டர் வந்து இந்திரதேவனோட யாகத்தை முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அங்கே வேறொரு முனிவர் வச்சு யாகம் பண்ணுறதை பார்த்து வசிஷ்டருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த சமயத்தில் அவங்க மன்னனை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து உடல் இல்லாமல் அழிஞ்சு போவ, உடலற்று போவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. அப்போ மன்னருக்கு பயங்கரமாக கோவம் வருது. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் முறைப்படி உங்ககிட்ட அனுமதி கேட்டேன் இல்லையா? நீங்கள் தான் வந்து இந்திரதேவன் பொறுத்து நான் போகிறேன், இந்திரதேவனோட யாகத்தை முடிச்சு நான் வரேன்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ தப்பு செய்யாத எனக்கு ஏன் நீங்கள் சாபம் கொடுக்குறீங்க? நான் உங்களுக்கு எதிர்த்து சாபம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி உடல் இல்லாமல் போதோ நீங்களும் உடலற்று போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறாங்க. மன்னரோட சாபம்படி வசிஷ்டருக்கு உடலற்று போகிறாங்க. அதுக்கப்புறம் வசிஷ்டர் வந்து அவர் பிரம்மதேவன் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு திரும்ப உடல் வேணும், எனக்கு ஏதாவது வழி கொடுங்க அப்படிங்கிறப்போ பிரம்மதேவனோட அருளால் மித்ரவாருணி அப்படிங்கிற முனிவருக்கு திரும்ப மகனாக பிறக்கிறாங்க. மகனாக பிறந்து மிகப்பெரிய வேதியராகிறாங்க. இதை கேள்விப்பட்ட இஷ்வாகு மன்னர் வந்து திரும்ப எங்கள் குலத்துக்கு நீங்களே குலகுருவை வாங்கன்னு சொல்லி அவர் அழைக்கவும் செய்கிறாரு. நிமி மன்னரோட சாபத்தினால உடல் இழந்த வசிஷ்டர் வந்து திரும்ப உடல் பெற்று அவர் சூரிய வம்சத்துக்கே திரும்ப குலகுருவாகவும் ஆகிறாரு. ஆனால் வசிஷ்டரோட சாபத்தினால உடலற்று போன நிமி மன்னனுக்கு என்ன ஆச்சு, அவர் உடல் திரும்ப கிடைச்சதா, என்ன அவரோட யாகம் முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். வசிஷ்ட முனிவர் வந்து நிமி மன்னனுக்கு சாபம் கொடுக்குறாங்க. உன்னோட உடல் அழிஞ்சு போடணும், நீ உடலற்று போவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. வசிஷ்டர் சாபம் கொடுத்தா மாதிரியே நிமி மன்னனோட உடல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிது. எப்படி அப்படின்னா அவருக்கு வந்து உடலில் வந்து நெருப்பு வச்ச மாதிரி அவருக்கு பயங்கரமான அனல் ஏற்படுது. அந்த அனல்னால் அவர் தாங்க முடியாமல் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்தார். இதை பார்த்துட்டு இருந்த முனிவர்கள் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா இது 5000 ஆண்டுகள் யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து ஆசைப்பட்டு அவர் யாகத்தை துவக்கியிருக்காரு. 500 ஆண்டுகள் முடிகிறப்போ கரெக்டாக வசிஷ்டர் வந்து இது மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே மன்னர் வந்து இதே மாதிரி இருந்தார் அப்படின்னா அவர் வந்து அழிஞ்சு போயிடுவார், உடலற்று போயிடுவார். அப்போது யாகத்தை முடிக்க முடியாது, அது ஒரு மிகப்பெரிய பாவத்தில் சேரும். அந்த யாகத்தை திரும்ப முடிக்கிற வரைக்கும் இந்த மன்னரோட உடல் அப்படிங்கிறது அழியாமல் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம வேதங்களில் கட்டுற எல்லா மந்திரங்களையும் ஒன்று சேர்த்து இந்த மன்னர் மேலே ஒரு கவசம் போல் ஒரு மந்திர வலையை வந்து நம்ம பின்னுவோம். அந்த கவசத்தினால இந்த மன்னரோட உடல் அப்படிங்கிறது அழியாமல் நம்ம பாதுகாக்கணும். இன்னொரு சமயம் வந்து யாகம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கணும். யாகம் முடிகிற வரைக்கும் மன்னருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவரை இறக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன வழி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில முனிவர்கள் வந்து மன்னருக்கு மேலே அவங்க வேத மந்திரங்களால் அவங்க ஒரு மந்திர கவசத்தை உருவாக்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து மன்னர் இருக்கையில் முனிவர்கள் எல்லாமே வந்து ஆதிபராசக்தி நோக்கி அவங்க யாகத்தை பண்ணவும் செய்கிறாங்க. என்னதான் வந்து முனிவர்கள் அவங்களோட வேத மந்திரங்களால் மன்னருக்கு ஒரு கவசத்தை உருவாக்கினாலும் மன்னர்னால் அந்த சாபத்தின் பலனால் அவருக்கு உடலில் ஏற்படக்கூடிய அனல் அப்படிங்கிறது அவரால் தாங்கவே முடியல. நெருப்பில் இருக்கிற மாதிரி அவரோட உடல் அப்படிங்கிறது எரிய ஆரம்பிச்சிது. அப்போ மன்னரோட உடல் எரிச்சலை குறைக்கிறதுக்காக அவங்க வந்து முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குளிர்ந்த மலர் மாலைகளை அவருக்கு சுடவும் செய்கிறாங்க. குளிர்ந்த மலர்களை வச்சு அவங்க நீவி விடவும் செய்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறப்போ மன்னர்னால் ஓரளவுக்கு அந்த எரிச்சல் அப்படிங்கிறது தாங்க முடிஞ்சுது. இப்படியே 4500 வருஷம் திரும்ப அவங்க யாகத்தை முடிக்கிறாங்க. முடிக்கிறப்போ மன்னரோட யாகம் நிறைவடைஞ்சது அப்படின்றத பார்த்த உடனே தேவர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மன்னர் முன்னாடி அவங்க காட்சி கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போது தேவர்கள் வந்து மன்னரை பார்த்து கேட்குறாங்க, நிமி அரசனே, உன்னோட யாகத்தினால நாங்கள் ரொம்ப மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வேண்டும், நீ உடலற்று போவாய் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் வந்து உனக்கு சாபம் கொடுத்தாரு. உனக்கு நாங்கள் உடல் வேணால் தரோம், உனக்கு மனித உடல் வேணுமா தேவ உடல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நிமி அரசர் வந்து தேவர்களை பார்த்து பணிவாக வணங்கிட்டு, நீங்கள் என் மேலே அன்பு வச்சு எனக்கு உடல் வேணுமான்னு கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு சரீரத்து மேலே ஒரு ஆசையே இல்லை. ஏன்னா எந்த சரீரமாக இருந்தாலும் அது ஒரு நாள் அழிஞ்சு தான் போகும். அப்படிங்கிறதுனால எனக்கு வேறொரு வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அப்போ தேவர்கள் இருந்துட்டு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நிமி அரசர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு தேவ உடலும் வேண்டாம், மனித உடலும் வேண்டாம், அசுரோட உடலும் வேண்டாம். எனக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளோட கண்களில் நான் காற்று வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தேவர்கள் சொல்கிறாங்க, இப்படி ஒரு அபூர்வமான வரத்தை கொடுக்க எங்ககிட்ட சக்தி கிடையாது. இது வந்து ஆதிபராசக்தியால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் இவ்வளோ பெரிய யாகத்தை ஆதிபராசக்தி நோக்கி பண்ணதுனால அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வரத்தை கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறையவும் செய்கிறாங்க. தேவர்கள் சொன்ன மாதிரியே நிமி அரசர் வந்து ஆதிபராசத்தை நோக்கி அவங்க வேண்டவும் செய்கிறாங்க. நிமி சக்கரவர்த்தியோட யாகத்தினால மகிழ்ந்த ஆதிபராசக்தி வந்து நிமி சக்கரவர்த்தி முன்னாடி ஒரு பேரொளி போல் அவங்க காட்சி கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போது நிமி சக்கரவர்த்தி பார்த்து ஆதிபராசக்தி உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நிமி சக்கரவர்த்தி ரொம்ப பணிவாக ஆதிபராசக்தி நோக்கி அவங்க சொல்கிறாங்க, நான் இங்கே வாழக்கூடிய சகல ஜீவராசிகளோட கண்களில் காற்று உருவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நான் இல்லாமல் யாருனாலையும் பார்க்க முடியக்கூடாது. அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அப்போ ஆதிபராசக்தி மன்னரோட வேண்டுகோளை ஏற்று அவங்களுக்கு அந்த வரம் கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ ஆதிபராசக்தி வந்து சொல்கிறாங்க, மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், பசுக்கள் அப்படிங்கிற எல்லாமே வந்து கண் இமைக்கும் தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். நீ வந்து எல்லாரோட கண்கள்லையும் இமையாவாய் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவு கொடுக்கவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனே மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், மன்னர் வந்து உடல் மேலே ஆசை இல்லாமல், அவர் மாயை மேலே ஆசை இல்லாமல் அவர் வந்து ஆதிபராசக்திகிட்ட ஒரு வரம் கேட்டார். இப்படி மன்னர் வந்து திடீர்னு எப்படி இவ்வளோ ஞானத்தை அவர் அடைஞ்சார்? இவ்வளோ ஞானம் இருக்கக்கூடிய மன்னராக இருந்தார் அப்படின்னா அவர் குலகுரு தவறே செய்யாமல் இவர் மேலே சாபம் கொடுத்தாலும் அதை பொறுத்து போகிற தன்மை அப்படிங்கிறது வந்திருக்கணுமே. எப்படி இவருக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிமி சக்கரவர்த்தியை பற்றி, இந்த படலத்தை பற்றி ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு இடத்துல ஒரு குறிப்பு இருக்குது. அங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வசிஷ்ட முனிவர் வந்து மன்னருக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் முனிவர்கள் வந்து அவங்களோட மந்திரக்கட்டால் மன்னரை உயிரோடு வச்சு அவங்க யாகம் பண்ணிகிட்ருக்க விஷயம் அப்படிங்கிறது உலகமெங்கும் பரவ செய்யுது. அந்த சமயத்தில் பூமியை வந்து 9 தீபங்களில் 9 சக்கரவர்த்திகளாக மனு வம்சத்தில் இருக்கக்கூடியவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பி நிமி சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் வந்து 5000 ஆண்டுகள் அவர் யாகம் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து நம்ம ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 மனுக்களும் வந்து நிமி சக்கரவர்த்தியை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ நிமி சக்கரவர்த்தி வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது, நான் பண்ணுறது சரியாக தவறான்னு தெரியல, நான் எதை நோக்கி போகிறேன்னு தெரியல, நான் இப்படி ஒரு சாபத்தை பெற்றுட்டேன், அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு நான் எதிர் சாபம் கொடுத்து நான் மிகப்பெரிய பாவி ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் குழம்பி போயிருக்கிற சமயத்தில் அது 9 மனுக்களும் வந்து மாயை பற்றியும், மாயையிலிருந்து எப்படி விலகி நிற்கணும் அப்படிங்கிறத பற்றியும், உண்மையான முக்தினா என்ன அப்படிங்கிறத பற்றியும் அவங்க விளக்கி சொல்லவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீமத் நாராயணனை பற்றின உண்மையான சொரூபத்தை பற்றியும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் நிமி சக்கரவர்த்தி வந்து அவருக்கு உண்மையான முக்தினா என்ன, உண்மையான பக்தினா என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கோபம் போன்ற துர்குணங்களை வந்து கைவிடவும் செய்கிறாரு. அதனால தான் அவருக்கு மாயை மேலே ஆசை இல்லாமல், சரீரம் மேலே ஆசை இல்லாமல் அவர் இப்படி ஒரு வரத்தை வாங்கினார் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ கதைக்கு வரலாம். நிமி சக்கரவர்த்தி வந்து ஆதிபராசக்தியிலேருந்து இப்படி ஒரு வரத்தை வாங்கினோடனே அவர் வந்து எல்லா உயிரிழத்தையும் அவர் கண் இமையாக மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் உடலில் இருந்து அவர் நீங்கி அந்த உடல் வந்து உயிரற்று போகவும் செய்யுது. அப்போ முனிவர்கள் எல்லாமே யோசிக்கிறாங்க, புகழ்பெற்ற சூரிய வம்சம் இப்படி அழியணும், கண்டிப்பாக அழியவே கூடாது, சூரிய வம்சத்தை திரும்ப வந்து மீட்டு எடுக்கணும். நிமி சக்கரவர்த்தியோட உடல் வந்து ஈமக்காரியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நிமி சக்கரவர்த்தி போலவே ஒரு சந்ததியை உருவாக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நிமி சக்கரவர்த்திக்கு ஈமக்காரியங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் முனிவர்கள்லாம் ஒரு அரணிக்கட்டையை எடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணி நிமி சக்கரவர்த்தியாக அதை பாவிச்சு அதுக்கப்புறம் அது புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடிய மந்திரங்களை வந்து அந்த அரணிக்கட்டைக்கு ஓதவும் செய்கிறாங்க. அந்த அரணிக்கட்டையை எடுத்து நெருப்பு உண்டாக்குறதுக்கு அவங்க தேய்க்கவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த அரணிக்கட்டையில் இருந்து இவங்க புத்திர பாக்கியம் உண்டாக்குறதுக்கான மந்திரங்களோட சக்தி மூலியமாக ஒரு அழகான குழந்தை பிறக்கவும் செய்யுது. பார்க்கறதுக்கு இன்னொரு நிமி சக்கரவர்த்தி போலவே இருந்தாங்க. ஜனங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது மூலிமா இந்த குழந்தை உருவாக்குனதுனால இந்த குழந்தைக்கு வந்து ஜனகன் அப்படின்னு சொல்லி பேரும் வைக்கிறாங்க. அதாவது அரணிக்கட்டையோட மிதி மூலியமாக இந்த குழந்தை உருவானதுனால இந்த குழந்தைக்கு மிதிலன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் கிடைக்கிது. நிமி சக்கரவர்த்தியோட உடல் இல்லாமல் இந்த வம்சம் திரும்ப தழைச்சதுனால இந்த வம்சத்தில் வந்த அனைவருக்கும் விதேகர் அப்படின்னு சொல்லி பேரும் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதிலனுக்கு அடுத்து வந்த எல்லாருக்குமே வந்து ஜனகர் அப்படின்ற பேரும் அவங்களுக்கு கிடைக்கவும் செஞ்சது. இப்படி முனிவர்களோட ஆசையாலேயும் முனிவர்கள் வந்து சூரிய வம்சத்தை திரும்ப தலைக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சதுனாலேயும் அவங்க வந்து மிதிலனை வந்து உருவாக்கவும் செஞ்சாங்க. இந்த மிதிலன் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அரசராக இருந்தார். பிற்காலத்தில் அவர் கங்கை நதியொட்டி ஒரு மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கவும் செஞ்சாங்க. அந்த நகரம்
நகரத்துக்கு வந்து அவரோட பேரையே வச்சார். அந்த நகரத்துக்கு மிதிலாபுரி அப்படிங்கிற பேரும் சூட்டினாங்க. இந்த மிதிலாபுரியிலிருந்து இந்த மிதிலன் ஆட்சி பண்ணாங்க. இந்த மிதிலனையே ஜனகன் அப்படின்னு சொல்லி அழைக்கவும் செஞ்சாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அதாவது என்ன அப்படின்னா, வசிஷ்டர் வந்து நிமி சக்கரவர்த்திக்கு சாபம் கொடுத்துட்டாரு. வசிஷ்டர் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் அவர் சாபம் கொடுத்தார், சரி. ஆனால் ஒரு ஆசிரியர் மேலே திரும்ப தன்னோட மாணவன் எதிர் சாபம் கொடுக்கலாமா? இது வந்து மிகப்பெரிய பாவமையா? இது மிகப்பெரிய குற்றம் கிடையாதா? இது மட்டும் இல்லாமல் இந்த நிமி சக்கரவர்த்தி போல் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மன்னர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமயம் யயாதி அரசர் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு வந்து சுக்ராச்சாரியார் சாபம் கொடுத்துட்டாரு. இதை கேள்விப்பட்டோன்னே யயாதி அரசர் வந்து எதுவுமே கோபம் கொள்ளாமல் அந்த சாபத்தை அவர் ஏற்று அவர் நடக்கவும் செஞ்சார். பிற்காலத்தில் அவர் முக்தி அடையவும் செஞ்சார். இது மாதிரி எந்த ஒரு ஆசிரியர் வந்து தன்னோட மாணவன் மேலே சாபம் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க பொறுமையவே கடைபிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிமி சக்கரவர்த்தி வந்து யாகம் பண்ணிட்டு இருக்காரு. யாகம் பண்ணுறப்போ அவங்க வந்து இந்த கோபம் போன்ற துர்க்குணங்களை வந்து கைவிட்டு தான் அவங்க பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த யாகத்தை வந்து செம்மையாக முடிக்க முடியும். ஆனால் நிமி சக்கரவர்த்தி அதை அப்படி கையாளாமல் அவர் வந்து எதிர் சாபம் கொடுத்ததுனால தான் அவர் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கவும் செஞ்சார். இப்படி நிமி சக்கரவர்த்தி மட்டும்தான் அதிகமான கோபம் கொண்டு அவங்க முனிவர்களை பகைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. முன்னொரு காலத்தில் ஹேஹேயர்கள் அப்படிங்கிற அரச வம்சத்தில் வந்த அரசர்கள் வந்து பிருகு வம்சத்தில் பிறந்த எல்லா முனிவர்களையும் பிராமணர்களையும் அவங்க தேடி தேடி அவங்க கொல்லவும் செஞ்சாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், முனிவர்களையோ பிராமணர்களையோ கொன்னோம் அப்படின்னா பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படிங்கிறது வருமே. ஆனால் பிரம்மஹஸ்தி தோஷம் வரும்னு தெரிஞ்சும் அவங்க இப்படி கொல்றாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த முனிவர்கள் வந்து பிரம்மஹஸ்தி தோஷத்தை விட கொடுமையான பாவங்களை தான் பண்ணியிருந்தாங்களா? அதனால தான் பிருகு முனிவரோட வம்சத்தில் வந்த எல்லா முனிவர்களையும் இந்த ஹேஹேயர்கள் அப்படிங்கிறவங்க கொன்னாங்களா? என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி பிருகு வம்சத்தை மொத்தமாக அடியோடு அழிக்கணும்னு சொல்லி இந்த ஹேஹேயர்கள் கிளம்புனாங்க அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.